பயம் ஆமா. என்ன முடிச்சு ஏதுன்னு தெரியலையே, சாப்பாடுக்கு என்ன முடிச்சு ஏதுன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அதாவது இருந்துச்சு சந்தோஷப்படுறேன். இந்தாடி அப்பு நான் எங்க வாடி ஜெட்டி கொடுத்துருக்கேன். நீ சுடு, நீ அண்ணன் சுடு, சுடு. அம்மா வீட்டுல 6 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரமா? ஃபோன் அடிச்சு அவளுக்கு தேவலாமா? போலாம் நினைச்சேன். நான் மழை பெய்யுது. மணி எத்தனை? 8 தானே ஆகுது. ரேஷன் கடைக்கு போனோம். மழை பெய்யுது. ஏன்னா மடிச்சு தானடா வச்சேன். இப்ப அதுக்குள்ள திருப்பி ஏன்டா கலச்சி போடுற? நீ மடிச்சு எல்லாத்தையும் பெட்டில ஓரத்துல வச்சுட்டு வந்துரு. மேல தானே வச்சுட்டு வந்தேன். இதை மேல வச்ச பாக்கி துணியெல்லாம் எங்க வச்சிருக்க? வேணா இப்படி வச்சுக்கல. மாத்திரை முடிச்சு ஏமா ஏமா எங்க போனோம்? ஆமா போடுங்க, டவுசர் போடுங்க. கொஞ்சம் எலி கடிச்சிடும், கொஞ்சம் எலி கடிச்சிடும். டீ குடிக்கிறது இல்ல, ஒரு ஹார்லிக்ஸ் பெஸ்ட் தான். பூஸ்ட் மட்டும் தான் குடிக்கிறாரு. டீ குடிச்சு நான் வாங்கி வச்சுட்டாரு. எதுவும் அவருக்கு வெறும் பால் குடிக்காது. ஒரே கஞ்சி தான். எது இருந்தாலும் சரி கஞ்சி வச்சு கொடுக்கணும். காலைல கஞ்சி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மத்தியானத்துக்கு இதாங்க எதுவுமே ஏற்றுக்க முடியாது. இட்லி சாப்பிட்டுருங்க. இப்போ அதுவும் இருக்குது. அவங்க எத்தனை கேட்குறாங்க, ஏன் டெய்லி கஞ்சி குடிக்கிறீங்க? எங்கள் வீட்டில் எதுவும் செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு உடம்பு பொறுத்துக்கல. நான் வச்சாலும் நான் பொங்கல் வச்சு சொல்லுவேன். பொங்கல் தான் வச்சுருக்கேன். பொங்கல் கூட சாப்பிடலாமா? அதுலேயும் எண்ணெய் ஊற்றி தாளிப்பேன், ஜீரகம் போடுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது எனக்கு வாங்கி வந்துச்சு. அதனால தான் எனக்கு பிரட்டிச்சுன்னு இல்லை எனக்கு